நம்முடைய நன்மைகளில் ஆர்வம் காட்ட வேண்டும். ரமலான் மாதத்திலே மட்டும் ஆர்வத்தை மேற்கொண்டு ரமலான் மாதத்திலே மட்டும் அமல்களிலே ஆசை வைத்து அமல்கள் செய்வது கிடையாது. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அற்புதமான ஒரு செய்தி. இந்த செய்தியை கேட்கும் போதெல்லாம் உண்மையிலே சொல்லுகிறேன், என்னுடைய உள்ளத்திலே அதிகமான பயம் ஏற்படும். அதிகமான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ், அதிகமான ஒரு எச்சரிக்கையை நமக்கு தரக்கூடிய ஒரு ஹதீஸ். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாதிரு பில் அமால், நீங்கள் அமல்கள் செய்வதிலே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபித்னன் ககித்தஇல் லைலி முஸ்லிம், ககித்தஇல் லைலில் முஸ்லிம், அதாவது கார் நிறைந்த இருளை போல, கார் நிறைந்த இருள் பகுதியை போல உங்களிடத்திலே வரவிருக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது. உங்களிடத்திலே ஒரு குழப்பம் வர இருக்கிறது. அந்த குழப்பம் வருவதற்கு முன்னால் ஒரு இருளை போன்று, இருளான பகுதியை போன்று உங்களிடத்தில் ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பம் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அந்த அமல்களிலே ஆர்வம் காட்டி அதில் ஒருவருக்கொருவர் முந்தி செயல்படக்கூடியவர்களாக இருங்கள். அப்படி நீங்கள் செயல்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால், அப்படி நீங்கள் அதை சரியான முறையில் இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். அந்த நாளிலே அந்த இருள் மிகுந்த அந்த குழப்பம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த நாளிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள், அந்த மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. ஒருத்தவன் காலையில முஃமினா தான் இருப்பான், காலையில முஸ்லிமாகத்தான் இருப்பான். ஆனால் அந்த நாளினுடைய மாலை வந்து விட்டது என்று சொன்னால் அவன் காஃபிராக மாறிவிடுவான். அவன் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அவ் யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா. இன்னொருத்தவர் மாலையில முஃமினா இருப்பாரு, மாலையில முஸ்லிமா இருப்பாரு, காலையில காஃபிராகி விடுவார், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவராக ஆகிடுவார். யபிஉ தீனஹு பிஅரதி மினத் துன்யா. அவர்கள் எப்படி மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மார்க்கத்தை, தன்னுடைய அந்த தீனை உலக பொருளாதாரத்திற்காக வேண்டி, உலக செல்வங்களுக்காக வேண்டி விற்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்.